square 2 power n log n இதெல்லாம் வந்து diverges to plus infinity ன்னு அர்த்தம். நீங்க definition யூஸ் பண்ணாலும் சரி இல்ல அதை எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கனாவே you can realize that is diverges to plus infinity அப்படின்னா. இதே மாதிரி diverges to minus infinity actually proper definition பார்த்தீங்கன்னா there exists some positive real number that is a positive number இல்ல positive real number. அது notation மாறும், நீங்க என்ன வேணாலும் notation எடுத்துக்கலாம். So that is a positive real number and the negative of that number should be less than, that is the sequence உடைய value வந்து negative of the number விட okay சின்னதா இருக்கணும் sequence உடைய value. So for all n greater than equal to m, for all n greater than equal to m, then that is called the diverges to minus infinity அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா டெஃபினிஷன் ஓரளவு புரியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸ் n பார்த்தீங்கன்னா -1 -2 -3 -4 that is approaches to minus infinity, that is approaches to minus infinity. So இதுக்கு another example minus n square minus 2 power n that is diverges to minus infinity ன்னு அர்த்தம். இதே மாதிரி infinite oscillation, infinite oscillation அப்படின்னு பார்த்தீங்கன்னா finite oscillationக்கு நல்ல எக்ஸாம்பிள் -1 power n, -1 power n கண்டிப்பா நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, finite oscillationக்கு -1 power n ஞாபகம் வச்சுக்கணும். கன்வர்ஜென்ஸுக்கு 1/n ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, டைவர்ஜென்ட் சீக்வன்ஸுக்கு டைவர்ஜஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு n ஞாபகம் வச்சுக்கணும். டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு -n ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபைனட் ஆசிலேஷன் சீக்வன்ஸ் வந்து fn is said to be oscillate infinitely if it is unbounded but it is diverges but it is a divergent neither to plus infinity nor minus infinity. அதாவது டைவர்ஜஸ் பிளஸ் இன்ஃபினிட்டிக்கும் டைவர்ஜ் ஆகல மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் டைவர்ஜ் ஆகலைன்னா அந்த சீக்வன்ஸ் நாம என்ன சொல்லலாம்னா தட் இஸ் கால்ட் தி ஆசிலேட் இன்ஃபைனிட்லி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும், -1 power n into n, -1 power n into n. திஸ் இஸ் a குட் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது. நாம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது இந்த ஆப்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த எக்ஸாம்பிள் நாம எடுத்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறி மாறி வரும். ஓகே, ஆட் பொசிஷனுக்குலாம் நெகட்டிவ் வரும், ஈவன் பொசிஷனுக்குலாம் வந்து பாசிட்டிவ் வரும். ஸோ ஆட் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரோச்சஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி, ஈவன் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரோச்சஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது டைவர்ஜஸ் டு என்ன சொல்லலாம், அந்த சீக்வன்ஸ் இஸ் அன்பவுண்டட். ஓகேவா, மாடுலஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா தட் இஸ் த பிளஸ் n தான். ஓகேவா, இட் டசன்ட் டைவர்ஜஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்ல முடியாது, இட் டசன்ட் டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஏன்னா பாதி வந்து டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி, இன்னொன்று பாதி வந்து டைவர்ஜஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அதனால டைவர்ஜஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி கிடையாது, டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கிடையாது. ஸோ இந்த சீக்வன்ஸ் என்ன சொல்லலாம்னா தட் இஸ் ஆசிலேட் இன்ஃபைனட்லி அப்படின்னு சொல்லலாம். ஆசிலேட் இன்ஃபைனட்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் fn equal to n if n is a multiple of 3. Multiple of 3 வந்து approaches to plus infinity, otherwise வந்து approaches to minus infinity. That is the fn equal to n for the multiple of 3, otherwise minus n. இது மாதிரி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது இதுவும் doesn't diverges to, neither diverges to plus infinity nor diverges to minus infinity. That is oscillate infinitely ன்னு அர்த்தம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். இதோ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த டேபிள் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க இங்கே, பவுண்டட் அண்ட் யூனிக் லிமிட் பாயிண்ட், தட் இஸ் கன்வர்ஜென்ட். பவுண்டட் மோர் தென் அட்லீஸ்ட் 2 லிமிட் பாயிண்ட். அட்லீஸ்ட்னா என்ன அர்த்தம்னா மினிமம் 2 லிமிட் பாயிண்ட், 2 லிமிட் பாயிண்ட் மேலே எத்தனை வேணாலும் இருக்கலாம். அட்லீஸ்ட் 2 லிமிட் பாயிண்ட்னா தட் இஸ் ஃபைனட் ஆசிலேஷன் அர்த்தம், ஆசிலேட் ஃபைனட்லின்னு அர்த்தம். அன்பவுண்டட் எபோவ், eventually that is unbounded above அப்படின்னா that is diverges to plus infinity, and unbounded below na that is diverges to minus infinity. That is unbounded but neither diverges to plus infinity nor diverges to minus infinity, that is infinite oscillation. Okay, the table ரொம்ப முக்கியம். Okay, the table பார்த்தீங்கன்னாவே TRB question ஃபேஸ் பண்ணலாம், most of the question. The behavior of the following sequence அப்படின்னு பார்த்தீங்கன்னா n into sin n pi by 2 இருக்கு. n into sin n, sin n pi by 2 நேத்தே டிஸ்கஸ் பண்ணோம், டீட்டெயிலாக பார்த்தோம். n equal to 1 போட்டால் என்ன வரும், sin pi by 2. n equal to 2 போட்டிங்கன்னா என்ன வரும், 2 pi by 2ன்றது sin pi.
and n equal to 3 போட்டா என்ன வரும் 3 pi by 2, n equal to 4 போட்டா என்ன வரும் 4 pi by 2 2 pi. ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் இதனுடைய. ஸோ 1 0 minus 1 0 1 0 minus 1 0 லைக் தட். இதனுடைய பீரியட் பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும், அதெல்லாம் வேற டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து n இன்ட்டு சைன் n pi by 2 தான் இருக்கு, n இன்ட்டு சைன் n pi by 2 இருக்கு. அப்படின்னா தட் இஸ் n-ஆல மல்டிப்ளை பண்ணும் பொழுது n-ன்றது 1 2. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we get this one இல்லையா, n-ன்றது 1 2 3 and so on. ஸோ n equal to 1 2 3 போடும்போது அந்த சீக்வன்ஸ் sin n pi by 2 கூட உங்களுக்கு கிடைக்கிறது இது மாதிரி கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு ஓகேவா. சைன் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் சைன் இருக்கு, ப்ளஸ் வேல்யூ இருக்கு, மைனஸ் வேல்யூ இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அப்படின்னா இதனுடைய நேச்சர் என்ன, ஆசிலேட் இன்ஃபைனிட்லி. ஏன்னா ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச்சஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இன்னொன்று கன்வர்ஜஸ் டு ஜீரோ வருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்ரோச்சஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ தட் இஸ் ஆசிலேட் இன்ஃபைனிட்லின்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதே மாதிரி n ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை n, n ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை nன்றது இதை டிவைட் பண்ணீங்கன்னா n ஸ்கொயர் பை n ப்ளஸ் 1 பை n, தட் இஸ் n ப்ளஸ் 1 பை n. தட் இஸ் இது வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோன்னு சொல்லலாம். வாட் அபவுட் திஸ் ஒன், தட் இஸ் diverges to plus infinity, diverges to plus infinity. Another example பார்த்தீங்கன்னா minus 1 power n 2 plus 1 by n, minus 1 power n 2 plus 1 by n. So இது பார்த்தீங்கன்னா 2 plus 1 by nன்றது that is converges to 2, converges to 2. இந்த minus 1 power nன்றது ஆசிலேட் ஆகும் எப்படி, minus 1 plus 1 minus 1 plus 1னா. அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is the sequence approximately உங்களுக்கு பார்த்தீங்கன்னா approximately minus 2 plus 2 minus 2 plus 2 for large n. This is bounded by என்ன வருது பார்த்தீங்கன்னா plus 3. So it is the limit point பார்த்தீங்கன்னா minus 2 and plus 2 தான் இதுக்கு limit point. This is the bounded sequence. ஸோ இது பவுண்டட் சீக்வன்ஸ், ரெண்டு லிமிட் பாயிண்ட் இருக்கு. ஸோ தட் இஸ் ஆசிலேட் ஃபைனட்லின்னு அர்த்தம், ஆசிலேட் ஃபைனட்லி. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். திஸ் இஸ் த ஆசிலேட் ஃபைனட்லி. ஓகே, நாம ஜென்ரலாக -1 பவர் n மட்டும்தான் பார்த்துருப்போம், அதுதான் ஞாபகம் வச்சு சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அண்ட் அனதர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி fnன்றது l, லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி fn ஈக்குவல் டு ஒரு சீக்வன்ஸ் வந்து எல்லுக்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். லிமிட் வந்து எல் அப்படின்னா அதனுடைய மாடுலஸ் ஆஃப் fn இஸ் கன்வர்ஜஸ் டு மாடியலுக்கு கன்வர்ஜ் ஆகும். மாடுலஸ் ஆஃப் fn கன்வர்ஜஸ் டு மாடியல், தட் இஸ் ஐடியா. இந்த கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ. மாடி fn கன்வர்ஜஸ் டு மாடியல்னா fn கன்வர்ஜஸ் டு எல்னு சொல்ல முடியாது. இந்த கான்வர்ஸ் நாட் ட்ரூக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா தட் இஸ் என்னது -1 பவர் n. -1 பவர் n பாருங்க, மாடுலஸ் போட்டீங்கன்னா தட் இஸ் கன்வர்ஜஸ் டு +1 இருக்கும். ஆக்சுவலாக இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜே ஆகாது. ஸோ அதனால இந்த ஃபார்வர்ட் இதுக்கு ப்ரூஃப் நான் கொடுக்கல. தட் இஸ் எஃப் அண்ட் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு எல்னா இந்த மாடுலஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் எஃப் அண்ட் கன்வர்ஜஸ் டு மாடியல், மாடுலஸ் ஆஃப் எஃப் அண்ட் கன்வர்ஜஸ் டு மாடியல்னா இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு எல்னு சொல்ல முடியாது. கான்வர்ஸ் நாட் ட்ரூக்கு தான் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். தட் இஸ் -1 பவர் n-ன்றது. ஓகே, அதே மாதிரி இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே, fn and gn are two convergent sequences and fn less than or equal to gn for all n greater n belongs to n. ஓகே, ரெண்டு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், ரெண்டுமே கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், ரெண்டுமே fn gnன்றது ரெண்டுமே கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். fn less than or equal to gn இருக்கு, fnன்றது less than or equal to gn இருக்கு. fnன்றது less than or equal to gn இருந்தா limit of fn less than or equal to limit of gn, limit of fn less than or equal to limit of gn. Okay, that is a very important result. ஸோ இது மாதிரி ரிசல்ட்டை கம்பைன் பண்ணி இப்போலாம் வந்து டிஆர்பிலே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு கேட்குறாங்க, அந்த மல்டிபிள் மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி அது மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி எஃப்என் ஜிஎன் ஹெச்என்ன்றது ஆர் தி சீக்வன்சஸ், 3 சீக்வன்சஸ். இப்போ லிமிட் எஃப்என்னும் ஹெச்என்னும் வந்து அதில் ரெண்டுமே கன்வர்ஜஸ் டு எல்.
fn hn ரெண்டுமே converges to L. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா fn hn ரெண்டுத்துக்கு இடையில இந்த சீக்வன்ஸ் இருக்கு. for some positive integer p after the stage of the p, okay, n greater than equal to p க்கு அப்புறம் fn less than equal to gn less than equal to hn. அப்படின்னா நான் என்ன சொல்லலாம்னா இந்த ரெண்டுமே converges to L ஆ இருக்கும் பொழுது the gn is converges to L ன்னு சொல்லலாம். இதுக்கு பேரு Squid's theorem அது சம்திங் சொல்லுவாங்க. ஓகே. and also another very important result பாத்தீங்கன்னா fன்றது each term of the sequence வந்து பாசிட்டிவா இருக்கு. gn is converges to 0வா இருக்கு. each fn is பாசிட்டிவா இருக்கு. gn வந்து converges to 0வா இருக்கு. அப்படின்னா 0 less than or equal to fn less than or equal to gn ஆ இருந்ததுன்னா இந்த fn என்ன சொல்லலாம்னா the converges to 0 ன்னு சொல்லலாம். ஆக்சுவலி ப்ரீவியஸ் தியரத்தினுடைய கராலரி தான் இது. ஓகே. அதே மாதிரி காஷி ஃபர்ஸ்ட் தியரம் ஆன் லிமிட்ஸ் பாத்தீங்கன்னா that is also very important. ஓகே, காஷி ஃபர்ஸ்ட் தியரம் ஆன் த லிமிட்ஸ்ன்றது லிமிட் fன்றது இஸ் fன்ற சீக்வன்ஸ் இஸ் converges to L. ஓகே. fன்றது converges to L. ஒரு சீக்வன்ஸ் fன்றது converges to L னா that is implies limit n tends infinity f1 plus f2 plus fn divided by n equal to L. இதுக்கு பேர் காஷி ஃபர்ஸ்ட் தியரம் சொல்லுவாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுட்டா ரொம்ப நல்லது. இதை பேஸ் பண்ணி கூட சிஎஸ்ஐஆர் நெட்லேயே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஆர்பிலையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ லிமிட் n tends infinity ஒரு சீக்வன்ஸ் வந்து converges to Lனா sum of the sequence என்னது average of the sum of the sequence n term. ஓகேவா, n terms வந்துடைய என்னது nth partial sum அதனுடைய average nth partial sum உடைய average வந்து is also converges to the same limit. that is called the Cauchy first theorem. இதனுடைய கான்வர்ஸ் பாத்தீங்கன்னா நாட் ட்ரூ. இதனுடைய கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா -1 power n. ஒன்ஸ் அகைன் fn equal to -1 power n. இதை ஆட் பண்ணீங்கன்னா அதனுடைய nth partial sum உடைய ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி f1 plus f2 plus fn divided by n போட்டீங்கன்னா nன்றது ஈவனா இருக்கும் பட்சத்துல ஜீரோவா இருக்கும். ஏன்னா -1 plus 1 -1 plus 1 -1 plus 1னா ஈவன் நம்பர் ஆஃப் டெர்மா இருந்தா ஜீரோவா இருக்கும். ஆட் இஸ் n இஸ் ஆடா இருந்ததுன்னா ஒரு டெர்ம் மட்டும் மிச்சம் இருக்கும். தட் இஸ் -1 power n -1 by n ஆடா இருந்ததுன்னா. ஸோ தட் இஸ் converges to 0. எது இந்த டேர்ம் வந்து converges to 0. ஆனா வாட் அபவுட் த சீக்வன்ஸ்? இந்த சீக்வன்ஸ் வந்து doesn't convergent. that is oscillate -1 and +1. so the converse is not true. ஒரு சீக்வன்ஸ் converges to L னா அதனுடைய nth partial sum உடைய average வந்து converges to L. அத சொல்லலாம். ஓகேவா, that is called the Cauchy first theorem. ஓகேவா, the notation வந்து fine கொடுத்திருப்பாங்க. that is very important. ஓகே, அதே மாதிரி காஷி செகண்ட் தியரம் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப முக்கியமான தியரம். இந்த ரேஷியோ டெஸ்ட், ரூட் டெஸ்ட் அது மாதிரிலாம் படிச்சிருப்போம். காம்ப்ளெக்ஸ்ல வேற வரும். இதெல்லாம் லிங்க் வித் காம்ப்ளெக்ஸ் கூட லிங்க் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா an plus 1, the aன்றது சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். லிமிட் n tends infinity an plus 1 divided by anன்றது L ன்றது greater than 0. லிமிட் n tends infinity an power 1 by n equal to L. ஓகேவா, இந்த an plus 1 by an converges to L ஆ இருந்ததுன்னா an power 1 by n என்றத நான் converges to L ன்னு சொல்லலாம். that is called the Cauchy second theorem. that is 6. ஓகே, இதெல்லாம் நாம அப்ளை பண்ணி ப்ராப்ளம் போடுற மாதிரி சிஎஸ்ஐஆர் நெட்ல இருக்கு. அதுலயும் கேட்டிருக்காங்க, டிஆர்பில கேட்டிருக்காங்க. so an is the sequence of positive real number converging to a limit L. then the limit n tends to a1 a2 an whole power 1 by n that is equal to L. ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர் அது வந்து converges to L ஆ இருக்கு. அதனுடைய ப்ராடக்ட் முன்னாடி என்ன பண்ணோம், n டேர்ம்ஸ்க்கு ஆவரேஜ் எடுத்தோம். nth partial sumக்கு a1 plus a2 plus a3 plus an divided by n என்றது converges to L, an converges to L னா அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ப்ராடக்ட்லயும் ட்ரூ. that is a root test மாதிரி. a1 ப்ராடக்ட்ல a1 a2 an ஓகேவா எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி whole power 1 by n ஓகேவா ஈக்குவல் டு geometric mean like that அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன், equal to L. ஓகேவா, so this is the convergence. ஓகே, இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி சின்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா that is 1 by n.
ஓகேவா இந்த ப்ராப்ளமே கேட்டிருக்காங்க. ஐ தாட் சிஎஸ்ஐ நெட்லேயே கேட்டிருக்காங்க. லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி 1 by n 1 plus 2 power 1 by 2 3 power 1 by 3 plus and so on n power 1 by n. ஸோ இது வந்து எது கன்வெர்ஜ் ஆகுது? இது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஷோ தட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து எது கன்வெர்ஜ் ஆகுது? இதை பார்த்தா நமக்கு என்ன தோணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப பெட்டர் வந்து ஏஎன் கண்டுபிடிக்கிறது. ஏஎன் பார்த்தீங்கன்னா n பவர் 1 by n. fn வச்சிருக்கோம். ஸோ fnன்றது n பவர் 1 by n. நேத்தான் பார்த்தோம் இந்த ரிசல்ட். இதனுடைய லிமிட் என்ட்ரன்ஸ் fnன்றது எனக்கு நல்லா தெரியும் 1ன்னு. யுவர் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஸோ இது 1னா f1 கண்டுபிடிச்சுனா என்ன வரும்னா 1 வரும். 1 பவர் 1 by 1. f2 கண்டுபிடிச்சுனா 2 பவர் 1 by 2. அதுதான் இது. f3 கண்டுபிடிச்சுனா 3 பவர் 1 by 3. ஸோ இதை எடுத்தா f1 f2 f3 எல்லாம் முன்னாடி இருக்கிறது வரணும். ஸோ இந்த f1 plus f2 plus f3 plus fn divided by nன்றது is also converges to இது எது கன்வெர்ஜ் ஆகுதோ அதுக்கு தான் கன்வெர்ஜ் ஆகும். அதுதான் காஷி ஃபர்ஸ்ட் தியரம் இல்லையா? ஸோ இது மாதிரி ரிசல்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிஎஸ்ஐ நெட்லேயும் கேட்டிருக்காங்க, டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. தட் இஸ் கன்வெர்ஜஸ் டு 1. காஷி ஃபர்ஸ்ட் தியரத்தை அப்ளை பண்ண பெட்டர். இதை நார்மலாக போட்டிங்கன்னா ரியல்லி டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம். போடுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட், போட முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தா நமக்கு தோணணும், ஓகேவா? ஸோ இது எது கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க, திஸ் இஸ் த 1 by n square plus n ன்னு இருக்கு. ஓகே, இது 1 by n square plus 2, 1 by n square plus 1. ஸோ இது என்ன பண்ணலாம்? இது தட் இஸ் 1 by n square plus k, n square plus k, that is less than or equal to 1 by n square plus 1, that is greater than or equal to 1 by n square plus n. இல்லையா? k is varies from 1 to n. ஓகேவா? இது மாதிரி நாம ரிலேட் பண்ணலாம். கீழே வேல்யூ வந்து ஓகேவா குறையும் பொழுது இதனுடைய ஃப்ராக்ஷனுடைய வேல்யூ பெருசா இருக்கும். கீழே வேல்யூ அதிகமாகும் பொழுது ஃப்ராக்ஷனுடைய வேல்யூ சின்னதா இருக்கும் இல்லையா? 1 by 5ம் less than 1 by 3. that is idea. ஓகேவா? இது மாதிரி ரிலேட் பண்ணலாம். இப்போ சம்மேஷன் எடுங்க. என்ன பண்ண சம்மேஷன்? சம்மேஷன் k equal to 1 to n எடுக்கிறேன். ஏன் இதை எடுக்கணும்? சம்மேஷன் k equal to 1 to n எடுத்தா எனக்கு இந்த டேர்ம் கிடைச்சிடும். k க்கு பதிலாக 1 போட்டினா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், k க்கு பதிலாக 2 போட்டினா ரெண்டாவது டேர்ம், k equal to n போட்டினா இந்த nth டேர்ம் கிடைச்சிடும். ஸோ இது என்ன பண்ணலாம்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா n வந்துடும். n by root of n square plus n. ஓகேவா? இங்க என்ன பண்றோம்? ஆக்சுவலி இங்க லெஃப்ட் சைடுல சம்மேஷன் k equal to 1 to n. ஆக்சுவலி இந்த 1 by n square plus nன்றது கான்ஸ்டன்ட். எனக்கு kவே வரல, அப்படின்னா உள்ள 1 மட்டும்தான் இருக்கும். இது கான்ஸ்டன்ட். அது 1 n டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 1 plus 1 plus 1 plus 1னா தட் இஸ் கால்ட் என்னது? n டைம்ஸ் ஆட் பண்ணும்போது nன்னு வரும். ஸோ இது n ஆல்ரெடி இது இருக்கு. ஸோ n பைன்னு வருது. இதே மாதிரி இதுவும் கான்ஸ்டன்ட், இது k வராதனால ஸோ n பைன்னு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் லிமிட் n tends infinity. லிமிட் n tends infinity இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். இது என்ன வருது? கீழே வந்து என்ன வெளியே எடுக்கலாம். கீழே வந்து என்ன வெளியே எடுக்கலாம்? என்ன வெளியே எடுக்கலாம். என்ன வெளியே எடுத்தா என்ன வரும்? கீழே என்ன வெளியே எடுத்தீங்கன்னா n ஸ்கொயர் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். n ஸ்கொயரை வெளியே எடுத்தீங்கன்னா தான் nன்னு வெளியே வரும். பிராக்கெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள 1 plus n by n ஸ்கொயர் அப்படின்னா இங்க 1 by n ஆயிடும். அதுதான் இங்க போட்டிருக்காங்க. இந்த வெளியே எடுத்த n ஸ்கொயரை வெளியே எடுக்கும்போது nன்னு வெளியே வரும். அந்த n இந்த n கேன்சல் ஆயிடும். ஸோ 1 by root of 1 plus 1 by n. இதில் லிமிட் போடும்போது இது வந்து 0 ஆயிடும். ஸோ 1 by 1 1ன்னு வருது. ஸோ இது வந்து கன்வர்ஜஸ் டு 1. இது எது கன்வெர்ஜ் ஆகும்? இதுவும் கன்வர்ஜஸ் டு 1 தான். கீழே n ஸ்கொயரை நீங்க வெளியே எடுக்கும்போது nன்னு வெளியே வரும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள 1 plus 1 by n ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? மேல வந்து ஆக்சுவலி n இருக்கு. இந்த n கேன்சல் ஆயிடும். லிமிட் n tends infinity போடும் பொழுது இதனுடைய வேல்யூ என்ன வருது? 1 by infinity 0. இந்த போர்ஷன் 0 ஆச்சுன்னா 1 by root 1 that is also 1. இதுவும் கன்வர்ஜஸ் டு 1. ஸோ இதுவும் கன்வர்ஜஸ் டு 1, இதுவும் கன்வர்ஜஸ் டு 1. இன் பிட்வீன் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் பார்த்தோம். ஓகே, ஸோ அது ரிசல்ட் தியரம் நம்பர் 4, தட் இஸ் கால்ட் த ஸ்கியூஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தியரத்தை நீங்க அப்ளை பண்ணும் பொழுது ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதும்
1 கன்வர்ஜ் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதும் 1 கன்வர்ஜ் அப்படி நடுவுல இருக்கிறது 1 கன்வர்ஜ் ஆகும். நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் இருக்கு. தட் இஸ் சம்மேஷன் போட்டிருக்கோம் இந்த இடத்துல. என்ன போட்டிருக்கோம்? சம்மேஷன் போட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கன்வர்ஜஸ் டு 1 லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி. ஸோ லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி போடும் பொழுது இதுவும் கன்வர்ஜஸ் டு 1ன்னு சொல்லலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். எப்படி கொடுத்துருக்காங்க? 1 by root of n square plus 1 plus 1 by root of n square plus 2 plus and so on 1 by root of n square plus n. கரெக்டா? இதுதான் லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கன்வர்ஜஸ் டு 1. ஓகேவா? இதே கொஸ்டின்ல சப்போஸ் ஓகே 1 by n square plus 1, that is 1 by n square plus n, f1 f2 f3 fn. இதே கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் 1 by n square root of n square plus n எடுத்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். n square plus something 1 by n முன்னாடி கொடுத்தாங்கன்னா that is also converges to 1 by காஷி தேர்த்து பிரகாரம். ஓகே fn equal to 1 by root of n square plus n எடுக்கும் பட்சத்துல. கரெக்டா? The same way, this is another problem. 2n square plus 1, 2n square plus 2, 2n square plus 3 ன்னு கொடுத்திருக்காங்க. இது மாதிரி இருக்கு. ஸோ லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி தான். ஸோ இதுவும் நமக்கு பார்த்தா என்ன தோணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபங்க்ஷன் முதல்ல அஷ்யூம் பண்ண தெரியணும். இந்த 2n ஸ்கொயர் பிளஸ் n 2n square plus k less than or equal to 2n square plus 1. ஓகேவா? ஸோ இதே இன்இக்வாலிட்டி நாம எடுத்துட்டு k is lies between the 1 to n ன்னு எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் சம்மேஷன் k equal to 1 to n மூணு இதுலையும் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாம இது மாதிரி இன்இக்வாலிட்டி கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ரெண்டுமே போத் ஆர் கன்வர்ஜஸ் டு சம் வேல்யூ. அந்த என்ன வேல்யூ கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இங்கே n ஸ்கொயரை வெளியே எடுக்கும் பொழுது n வெளியே வந்துடும். ஓகே, பிராக்கெட்டுக்குள்ள ரூட்டுக்குள்ள என்ன வரும்? 2 பிளஸ் n பை n ஸ்கொயர், தட் இஸ் இது 1 பை n ஆயிடும். 1 பை nன்றது கன்வர்ஜஸ் டு 0. இந்த n கேன்சல் ஆயிடும். ஸோ 1 பை ரூட் 2க்கு கன்வர்ஜ் ஆகும். இதுவும் 1 பை ரூட்டுக்கு கன்வர்ஜ் ஆகும். ஸோ இதுவும் 1 பை ரூட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுது, இதுவும் 1 பை ரூட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுது. அப்படின்னா அந்த மிடில் இருக்கிறது 1 பை ரூட்டுக்கு கன்வர்ஜ் ஆகும். அதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். ஓகே, that is a very important problems. இது மாதிரி ப்ராப்ளம்லாம் கேட்பாங்க. So if a sequence an of positive numbers converges to a limit L, converges to a limit L, ஒரு sequence anன்றது that is a positive numbers உடைய sequence, that is a converges to a limit L, அதனுடைய product of whole power n is also converges to L. இதான் ஆல்ரெடி ரிசல்ட்டா பார்த்தோம். காஷி தேரத்தினுடைய ப்ராடக்ட்ல வர்றதுனுடைய whole power 1 by n ரிசல்ட். இதெல்லாம் deduce that the something கொடுத்திருக்காங்க. இதுவும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரிசல்ட். I will skip this problem. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி 1 plus 1 by n whole power 1 by n whole power n equal to e. இது உங்களுக்கு தெரியலனால இனிமேலாவது ஞாபகம் வச்சுக்கணும். that is a very important result. எப்படி n power 1 by n equal to 1, n power 1 by n equal to 1 எப்படி சொல்றோமோ அது மாதிரி this is one of the result. ஓகே, ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட். லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி 1 plus 1 by n whole power n equal to eன்றது. இப்போ நமக்கு இதனுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதில் fn equal to நான் இதை எடுக்கிறேன் 1 plus, இது எங்கிருந்து வந்தது? இங்கிருந்து தான் வந்ததுக்கு. இது என்ன பண்ணலாம்? அதை மேலே ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா n by n plus 1 by n whole power n. இதை அடிச்சிங்கன்னா 1 plus 1 by n whole power n. இதில் லிமிட் எடுத்தீங்கன்னா ஓகேவா, தட் இஸ் e இல்லையா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். இதை தான் fn எடுத்துக்கிறோம். இது fn எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன தோணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f1 f2லாம் கரெக்டாக இருக்கான்னு தோணணும். f1னா இதுவா, f2னா இதுவா, f3னா இதுவா, அது மாதிரி தெரியணும். ஸோ ஆப்வியஸ்லி ஈச் அண்ட் எவரி டர்ம் இஸ் த பாசிட்டிவ். ஓகேவா? இது வந்து நமக்கு ஈன்னு தெரியும், வெரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அவங்க கொடுக்க மாட்டாங்க,
ஓகேவா? ஆக்சுவலி கேட்டாங்கன்னா இந்த சீக்வன்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க, இது மாதிரி ப்ராடக்ட்ல தான் கேட்பாங்க. ஸோ நமக்கு இது தோணணும், இதனுடைய வேல்யூ வந்து இ அப்படின்னு தெரியணும். ஸோ இதனுடைய வேல்யூ ஈன்றது கிரேட்டர் than 0. நம்ம காஷி செகண்ட் தியரம், எனக்கு ஃபர்ஸ்ட் தியரம் செகண்ட் தியரம்ன்றது ஞாபகம் வச்சுக்க கஷ்டம் தான், பட் இது ரிசல்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ல எழுதும்போது f1 f2 fn ஹோல் பவர் 1/n, ஹோல் பவர் 1/nன்றது தட் இஸ் கன்வர்ஜஸ் டு இ. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம், இதுதான் நம்முடைய ப்ராப்ளம்ன்றது. ஓகே, அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் n பவர் n டிவைட் பை n ஃபேக்டோரியல், n பவர் n divided by n factorial whole power 1/n, whole power 1/n. That is இந்த ரிசல்ட்டாவும் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபியூச்சர்ல. இது இன்னொரு ரிசல்ட் அப்ளை பண்றோம், ஆல்ரெடி வெரி ஸ்டார்டிங்ல பார்த்தோம். fn equal to n power n divided by n factorial and fn plus 1ன்றது n plus 1 whole power n plus 1 divided by n plus 1 factorial. ஆக்சுவலி அந்த ரேஷியோ டெஸ்ட் மாதிரி வந்தது பாருங்க, fn plus 1 divided by fn கண்டுபிடிக்கணும். என்ன வரும் fn plus 1ன்றது இதுதான், ஓகேவா? ஸோ அண்ட் தென் fnன்றது இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து போட்டுட்டு இதை சிம்பிளி பண்ணலாம். இது n ஃபேக்டோரியல், இது n plus 1 ஃபேக்டோரியல், n plus 1 இன்ட்டு n ஃபேக்டோரியல் எழுதலாம். அந்த n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும், வெறும் n plus 1 மட்டும் இருக்கும். n plus 1 ஹோல் பவர் n plus 1, இது n பவர் n. ஸோ n plus 1 உள்ள இங்கே n பவர் n வந்துடுது. இந்த n ஃபேக்டோரியல் ஆல்ரெடி கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ n plus 1 ஹோல் பவர் என்ன, இந்த n plus 1 இதில் 1 கேன்சல் ஆச்சு, n plus 1 ஹோல் பவர் n டிவைடட் பை n பவர் n வருது. ஸோ இது என்ன பண்ணலாம், ஹோல் பவர் n எழுதலாம், எழுதிட்டு n plus 1 by n ஹோல் பவர் n எழுதலாம். ஸோ 1 plus 1 by n ஹோல் பவர் n. ஸோ இதனோட லிமிட் என்ன, லிமிட் என்ட்ரன்ஸ் பண்ணி fn plus 1 by fnன்றது லிமிட் என்ட்ரன்ஸ் இன்ஃபினிட்டி 1 plus 1 by n ஹோல் பவர் n. இதை தான் நான் இப்போ பார்த்தோம், தட் இஸ் இ, இதனுடைய வேல்யூ இ. Actually fn plus 1 divided by fn உடைய value e. Cauchy seconds theorem, that is the sixth result பார்த்தீங்கன்னா fn power 1 by n is also converges to the same limit. fn plus 1 by fn எது கன்வர்ஜ் ஆகுதோ அதுக்கு தான் fn power 1 by n உம் கன்வர்ஜ் ஆகும். இது ரேஷியோ டெஸ்ட், இது ரூட் டெஸ்ட். காம்ப்ளெக்ஸ்ல அப்படி தான் படிச்சிருப்பீங்க. So that is also converges to the same limit. அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு, இதுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, சிம்பிளா நாம் போட்டுட்டோம். ஓகே, இந்த பவரை யூஸ் பண்ணாம டெக்னிக்கலா போட்டிருக்கோம். இதே மாதிரி பார்த்தா திஸ் இஸ் த சிசரோ சம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிசரோ சம்ஸ், தட் இஸ் த எஃப்ன்றது கன்வர்ஜஸ் டு எல், ஜின்றது கன்வர்ஜஸ் டு எல் டேஷ். ஓகே, தென் லிமிட் என்ட்ரன்ஸ் முன்னாடி f1 இன்ட்டு gn. ஓகே, இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம், இதுல இருக்கிற லாஸ்ட் டேர்ம், இதுல இருக்கிற செகண்ட் டேர்ம், இதுக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி டேர்ம், இதுல இருக்கிற தேர்ட் டேர்ம், அது லாஸ்ட் ரெண்டு டேர்முக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம். ஸோ தட் இஸ் த ப்ராடக்ட் டிவைடட் பை n, ஆவரேஜ் மாதிரி ஈக்குவல் டு எதுக்கு கன்வர்ஜ் ஆகும்னா எல் இன்ட்டு எல் டேஷ், இந்த ரெண்டுத்தினுடைய ப்ராடக்ட் கன்வர்ஜ் ஆகும். இது ரிசல்ட்டாவே இம்பார்ட்டன்ட், இது மாதிரி ரிசல்ட் எல்லாம். ஓகேவா? ஸோ த சேம் வே அதே மாதிரி லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி fn plus 1 by fn கன்வர்ஜஸ் டு எல். இந்த mod of Lன்றது less than 1 இருக்கும் பட்சத்துல, mod of Lன்றது less than 1 இருக்கும் பட்சத்துல இந்த fன்றது is converges to 0 அர்த்தம். This is also very important result. ஓகேவா? இது மாதிரி நம்பர் கோட் பண்ணியிருப்போம் ப்ராப்ளத்துல, நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி fn plus 1 by fn converges to L. அந்த Lன்றது greater than 1 இருக்கு, less than 1 இருந்தா the sequence converges to 0, greater than 1 இருந்தா the sequence converges to infinity. That is also very important result. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இங்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2 power minus n n square, ஷோ தட்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆப்ஷன்ல தான் கொடுப்பாங்க. 2 power minus n divided into n square, அப்படின்னா n square by 2 power n ன்னு அர்த்தம். fn equal to n square by 2 power n, fn plus 1. இதை பார்த்தாலே நம்ம fn plus 1 fn கான்செப்ட் அப்ளை பண்ணலாம், ஏன்னா இதுக்கு லிமிட் வேணும். ஸோ இதில் fn plus 1 by fn அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா பவரில் ஸ்கொயர் n தான் வருது. ஸோ fn plus 1 by fn போட்டிங்கன்னா இதை சிம்பிளி பண்ணும் பட்சத்தில் என்ன கிடைக்குது, 2 power n plus 1, இது 2 power n அடிச்சிடலாம். ஒரு n கேன்சல் ஆகிட்டு வெறும் 2 தான் வரும். இது n plus 1 whole square divided by n square. So 1 plus 1 by n whole square. So that is equal to 1 by 2. Okay, well, that is less than 1. So limit n tends infinity fn equal to limit n tends infinity 2 power minus n into n square equal to 0.
n square equal to 0. ஓகேவா? ஸோ ஏன் இது வந்து less than 1 வந்ததுனால. ஓகே, இதே greater than 1 வந்ததா this is diverges to infinity. Diverges to infinity. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா this is another problem. m into m minus 1, m minus 2, m minus n minus 1, m minus of n minus 1, that is m minus n plus 1, divided by n factorial. மொத்தம் n term இருக்கும் மேல ப்ராடக்ட்ல, divided by n factorial x power n equal to 0. if mod x ன்றது less than 1 இருந்தா, இதை எடுத்து ப்ரூவ் பண்ணுங்க. fnன்றது இதை எடுத்துக்கணும். fn plus 1 equal to கண்டுபிடிச்சுடலாம். fn plus 1ன்றது இங்க ஒரு டேர்ம் ஆட் ஆகும். இது n minus 1 வரையிலும் தான் போட்டிருக்கோம். n டேர்ம் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க. that is the expression how to express the fn plus 1ன்றது. கீழே வந்து n plus 1 factorial, இது x power n plus 1. fn plus 1 by fn கண்டுபிடிக்கிறேன். எல்லாம் மோஸ்ட்லி கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு மிச்சம் இருக்கிறது இதுதான். இதில் m by n கிரியேட் பண்ணுறேன். m by n 1 by n. லிமிட் n tends infinity போடும்போது என்ன வரும்? இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும், மைனஸ் 1ன்னு வருது. தட் இஸ் மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ்ன்றது என்னது? mod xன்றது less than 1 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ஆஃப் mod of minus xன்றது that is less than 1. ஸோ இது less than 1 இருக்கும் பட்சத்தில் ஃபங்க்ஷன் இஸ் the sequence term வந்து converges to 0. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா n square by 3 power n, n square by 3 power n, 2 power n by n factorial, இதெல்லாம் fn எடுத்துட்டு fn plus 1 by fn. இதை பார்த்தாலும் இந்த ப்ராப்ளத்தை பார்த்தா நமக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். இது நாட் ஓன்லி ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ்லையும் வரும். பவர் சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்லையும் இப்படி தான் போடுவீங்க. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அதுலையும். ஸோ fn plus 1 divided by fn. ஸோ n plus 1 whole square divided by 3 power n plus 1. fnன்றது ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். கீழே போடுறதுனால 3 power n by n square. ஸோ 3 power n கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு டைம் கேன்சல் ஆகிடும். n plus 1 whole square divided by n square. ஸோ n plus 1 by n whole square into 1 by 3ன்னு வரும். இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 1 plus 1 by n whole square. That is, as n tends infinity, this is converges to 0. 1 square 1, so that is 1 by 3. 1 by 3ன்றது less than 1. அப்படின்னா லிமிட் n tends infinity fnன்றது equal to 0ன்னு வரும். இங்கே 2 power n by n factorial. So fn plus 1 divided by fn. 2 power n plus 1 by n factorial, n plus 1 factorial, that is n factorial by 2 power n. இதை சிம்பிளி பண்ணீங்கன்னா ஓகேவா, that is 2 by n factorial by n plus 1 factorial. இதை என்ன பண்ணலாம்? n plus 1 into n factorial எடுக்கலாம். இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ n plus 1, 2 by n plus 1. as n tends infinity, this is converges to 0. 0ன்றது less than 1. 0ன்றது less than 1. less than 1 இருந்தால் the fnன்றது converges to 0. fnன்றது converges to 0. இதே மாதிரி n square by 2 power n. இதெல்லாம் இந்த fn plus 1 fn கண்டுபிடிச்சி அது converges to greater than 1 இருந்தால் converges to infinity. ஓகே, converges to infinity ன்னு அர்த்தம். I thought in the problem இங்கே this is that. ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணல. யூ வில் ட்ரை. ஆல்ரெடி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் முன்னாடி. இதுவும் அதே மாதிரி தான். fn ஈக்குவல் டு இதை எடுத்துட்டு f1 f2 இதெல்லாம் f1 f2 f3 ஓகேவா. ஸோ fn ஈக்குவல் டு 1 by nன்றது converges to 0. ஓகேவா, இது converges to 0 அப்படின்னா காஷி ஃபர்ஸ்ட் தேர்ந்த பிரகாரம் இந்த ஹோல் டேர்ம் 1 by n into f1 plus f2 plus f3 plus fn converges to 0. இதே மாதிரி this is converges to 0. f1ன்றது 1, 2 minus 1, f2ன்றது 4 minus 1 3, f3ன்றது என்ன வரும்? 6 minus 1 5. ஸோ இதை fn எடுக்கும் பொழுது this is converges to 0. once again காஷி ஃபர்ஸ்ட் தேரத்தை அப்ளை பண்ணுங்க, this is converges to 0. பட் இந்த ப்ராப்ளத்தை எப்படி போடலாம்னா தட் இஸ் அந்த இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி தான் போடணும். 1 by n முன்னாடி வரல, ஸோ இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி போடலாம். இந்த டேர்மே இந்த ப்ராப்ளத்தையும் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி போடலாம். 1 by 2k minus 1 less than or equal to 1 by kன்னு எடுத்துட்டு ஜஸ்ட் இதெல்லாம் ஆட் டேர்ம், இது எல்லா டேர்மும் இருக்கு அப்படின்னா less than or equal to வரும். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி திஸ் இஸ் 0 greater than or equal to something. இது மிடில் வந்துருச்சு. திஸ் இஸ் converges to 0 ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ராப்ளம். இதுவும் converges to 0, மிடில் இருக்கிறது converges to 0. இப்படியும் யூஸ் பண்ணலாம். பட் இதை விட அந்த காஷி ஃபர்ஸ்ட் தேரம் தான் பெஸ்ட்.
ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வழி கிடையாது. இந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்படி தான் போட்டாகணும். தட் இஸ் n plus k ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துட்டு k is slice between the 1. கேக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா கிரேட்டர் தானா இருக்கும். கேக்கு பதிலாக n போட்டிங்கன்னா பெருசாக இருக்கும். திஸ் இஸ் n plus n ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சம்மேஷன் k equal to 1 to n மஸ்ட். ஏன்னா எனக்கு தேவை அதுதான். எனக்கு தேவை வந்து ஆட் பண்ணணும். ஸோ சம்மேஷன் k equal to 1 to n 1 by n plus k ஹோல் ஸ்கொயர் வேணும். அப்படின்னா இங்கே சம்மேஷன் k equal to 1 to n போடும்போது கேவே கிடையாது, இது கான்ஸ்டன்ட். வெறும் சம்மேஷன் k equal to 1 to n 1 இருக்குன்னா n டைம்ஸ் ஆட் பண்ணணும். n டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா n வரும். ஸோ n by 2n ஹோல் ஸ்கொயர். இங்கே அதே தான், கேவே இல்லை, ஸோ n பைன்னு வந்துடும். இப்போ இது ரெண்டுத்துலையும் கன்வர்ஜென்ஸ் நான் செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ரெண்டுமே ஒரே இதுக்கு தான் கன்வர்ஜ் ஆகும். என்ன கன்வர்ஜ் ஆகும்? தட் இஸ் இது 1 by 4n as n tends infinity this is converges to 0. இது n by n plus 1 whole square, n by n plus 1 whole square. நீங்க அப்படி வச்சுட்டு போட்டாலும் சரி, எப்படி வச்சுட்டு போட்டாலும் சரி, இங்க கீழே பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் வெளியே வரும். ஓகேவா? 1 plus 2 by n plus 1 by n ஸ்கொயர். மேலே வந்து என்ன இருக்கு? n இருக்கு. ஒரு n அடிச்சிடலாம். as n tends infinity போட்டீங்கன்னா anything by infinity 0. So this is converges to 0. இவ்வளோ ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம். நீங்க இப்படி போட்டா this is the perfectly correct. அவ்வளவுதான். ஸோ இதுவும் converges to 0, இதுவும் converges to 0. ரெண்டுமே converges to மிடில் இருக்கிறது converges to 0. மிடில் இருக்கிறதுன்றது இந்த sum, n terms உடைய sum. That is the squeeze theorem. Okay. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 by n square 1 by n plus 1 whole square. இது n plus 0, இது n plus 1 whole square, இது n plus n. ஸோ இது என்ன பண்ணலாம்? 1 by k ஸ்கொயர் நான் எடுக்கிறேன்னா தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 by n plus 0. தட் இஸ் ஓகே, கேன்றது லைஸ் படி இந்த n to 2n அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ n to 2n எடுத்திருக்காங்கன்னா இங்கே nலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் அ ப்ராப்ளம். n ஸ்கொயர் அப்படி எடுத்து போட்டிருக்காங்க. k equal to n to 2n 1 by k ஸ்கொயர். இங்கே k equal to n to 2n எடுக்கணும். k equal to n to 2n எடுக்கணும். ஏன் summation k equal to n to 2n n to 2n எடுத்துட்டு 1 மட்டும் தான் இருக்குன்னா 1 plus 1 plus 1 plus n. ஓகே, எத்தனை இருக்கும்? ஆக்சுவலி nன்றது நத்திங் பட் n plus 0. ஸோ n plus 0ல ஸ்டார்ட் ஆகி n plus nல முடியுது. 1ல இருந்து n வரலையுமே n term, 0ல இருந்து n plus 1 terms. ஸோ n plus 1 terms இருக்கிறதுனால that is n plus 1. இங்கே n plus 1 ப்ராடக்ட்ல வருது. ஸோ n plus 1 divided by 2n whole square. n plus 1 divided by n ஸ்கொயர்னு வருது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் சீக்வன்ஸ் வந்து எது கன்வர்ஜ் ஆகுதுன்றது நம்ம செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஆல்ரெடி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். 1 by 4n, இது 1 by 4n ஸ்கொயர், போத் ஆர் கன்வர்ஜஸ் டு 0, கன்வர்ஜஸ் டு 0. இதே மாதிரி இதுவும் கன்வர்ஜஸ் டு 0. அப்படின்னா இந்த மிடில் டேர்ம் இஸ் கன்வர்ஜஸ் டு 0ன்னு வந்துடும் பை த ஸ்க்யூஸ் தியரம். அதே மாதிரி 3n ஃபேக்டோரியல் டிவைட் பை n ஃபேக்டோரியல் ஹோல் கியூப் ஹோல் பவர் 1 by n. ஸோ an ஈக்குவல் டு இதை எடுத்துக்கணும். an plus 1 by an. ஆக்சுவலி ஃபேக்டோரியல் வந்துனாவே an plus 1 by an இஸ் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இதை எடுத்துட்டு சிம்பிளி பண்ணீங்கன்னா ஓகே, 3n plus 3 ஃபேக்டோரியல்னா 3n plus 3, 1 குறைச்சினா 3n plus 2, அப்புறம் 3n plus 1 3n ஃபேக்டோரியல். n plus 1 ஃபேக்டோரியல் ஹோல் கியூப்னா n plus 1 into n ஃபேக்டோரியல் ஹோல் கியூப், n plus 1 ஹோல் கியூப் n ஃபேக்டோரியல் ஹோல் கியூப். நமக்கு an plus 1 by an வேணும். இதை சிம்பிளி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 3n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும், n ஃபேக்டோரியல் ஹோல் கியூப் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது இதுதான். மேலே n வெளியே எடுக்கலாம் எல்லாத்துலேயும், அப்படின்னா n கியூப்னு வெளியே வரும். கீழே n வெளியே எடுத்தீங்கன்னாவே n கியூப் தான், ஏன்னா பவர் கியூப் இருக்கிறதுனால இந்த n கியூப் கேன்சல் ஆகிடுது. ஆஸ் n டென்ஸ் இன்ஃபினிட்டி போடும்போது 3 into 3 into 3 into 3 27 வரும், கீழே 1 வரும். ஸோ இது an plus 1 by anன்றது கன்வர்ஜஸ் டு 27. ஆனால் எனக்கு ஹோல் பவர் 1 by n வேணும். பை த வெல் நோன் தியரம், தட் இஸ் த காஷி செகண்ட் தியரத்தை அப்ளை பண்ணும்போது இந்த an plus 1 by an கன்வர்ஜஸ் டு எல்னா an பவர் 1 by n இஸ் ஆல்சோ கன்வர்ஜஸ் டு எல். அதனால இது ஹோல் பவர் 1 by n இஸ் ஆல்சோ கன்வர்ஜஸ் டு 27 எழுதலாம். So for any number x, limit n tends infinity, x power n divided by n factorial converges to 0. Fn equal to x power n divided by n factorial, Fn plus 1 divided by Fn, x power n plus 1 divided by n plus 1 factorial, n factorial divided by இது reciprocal n factorial by something. இதை சிம்பிளி பண்ணலாம். இது n plus 1 into n factorial. So n factorial cancel ஆகிடும், n plus 1.
the x power n cancel out, x by n plus 1, that is converges to 0. So that is equal to 0, that is less than 1. So fn plus 1 by fn converges to 0, and the fn is converges to 0. fn converges to 0 because of this is the less than 1 என்றதுனால. Less than 1 என்றதுனால that is the converges to 0. So if x equal to 0, that is obviously trivially that is converges to 0. அதே மாதிரி limit n tends infinity 1 plus y whole power n. 1 plus y whole power n divided by n factorial என்றது converges to 0. வேணா x equal to 1 plus y ன்னு எடுத்துட்டா x power n by n factorial. முன்னாடி இப்பதான் பார்த்தோம். That is converges to 0. So this is the converges to 0 as n tends infinity. அதே மாதிரி p greater than 0 னா limit n tends infinity n power k divided by 1 plus p whole power n. That is converges to 0, k being a fixed real number. அப்படின்னா fn equal to n power k divided by 1 plus p whole power n. So that is n plus 1 whole power k divided by 1 plus p whole power n plus 1. 1 plus p whole power n divided by n power k. So இது என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிடலாம். ஸோ இங்கே 1 plus p whole power n மட்டும் கேன்சல் ஆகிடும் ஒரு எண்ணா. ஸோ மிச்சம் இருக்கிறது 1 plus p இருக்கும். ஸோ இதை ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிங்கன்னா 1 plus 1 by n whole power kன்னு வரும். ஸோ ஃப்ரம் this is converges to 1 plus p. இந்த 1 plus pன்றது greater than 1 less than 1ன்றது எனக்கு தெரியணும். அவங்க கொடுத்துருக்கிறது pன்றது greater than 0 கொடுத்துருக்காங்க. இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கம் 1 ஆட் பண்ணால் என்ன வரும், 1 plus p greater than 1 plus pன்றது greater than 1ன்னு வந்துடும். ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 1 by 1 plus p less than 1ன்னு வந்துடும். ஸோ லிமிட் n tends infinity n power k divided by 1 plus p whole power nன்றது converges to 0ன்னு வந்துடுது. converges to 0. அதே மாதிரி mod x greater than 1, mod x greater than 1, k greater than 0. ஓகே, இந்த கண்டிஷனில் இது converges to 0வா? இந்த ஆன்சர்லாம் தெரியணும். ஸோ fn plus 1 by fn நம்ம எடுக்கும்போது fn equal to n power k divided by x power n. ஸோ உங்களுக்கு அவுட்புட் இப்படி கிடைக்குது. இட்ஸ் டிபெண்ட் ஆன் எக்ஸ். இந்த fn plus 1 by fன்றது இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் சிம்பிளிஃபிகேஷன். இந்த x power n கேன்சல் ஆகிடும், மிச்சம் ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணணும். n plus 1 whole power k divided by n power k. அப்படின்னா n plus 1 by n whole power k. இதே சிம்பிளிஃபிகேஷன் நிறைய தடவை பண்ணியிருக்கிறோம். ஓகே, அது புரியாமலாம் இருக்காது. கொஞ்சம் ஒன் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டூட். இதை பிரிச்சிங்கன்னா மேலே n by n plus 1 by n. ஓகே, n கேன்சல் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் 1 plus 1 by n whole power k. That is converges to என்ன ஆகும், as n tends infinity 1 ஆகிடும். 1 by mod x மட்டும்தான் வரும். மாடல்ஸ் போட்டிங்கன்னா அப்சல்யூட் வேல்யூ போட்டிங்கன்னா ஆக்சுவலி mod xன்றது நமக்கு கொடுத்துருக்காங்க greater than 1ன்னு, அதனால தான் mod x போட்டது. ஸோ mod x greater than 1ன்னா ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது என்ன ஆகும், mod x greater than 1ன்னா 1 by ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் இந்த இன்இக்வாலிட்டி மாறும். எப்படின்னா லெஸ் தெனாக மாறும். ரெசிப்ரோக்கல் எடுக்கும் பொழுது மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது அப்போலாம் வந்து இந்த இன்இக்வாலிட்டி மாறும். ஸோ 1 by mod x less than 1. ஸோ அப்படின்னா இது வந்து less than 1 ஆயிடுச்சு. இது less than 1 இருந்தால் நமக்கு இந்த fன்றது converges to 0 இல்லையா? fn converges to 0னா fன்றது நம்முடைய ப்ராப்ளம், தட் இஸ் converges to 0. ஸோ எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் கேட்குற ப்ராப்ளத்தை எந்த ஆங்கிளில் நம்ம போடணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 by n plus 1 whole power lambda, 1 by n plus 2 whole power lambda plus and so on 1 by 2n power lambda, that is equal to 0 if lambda greater than 1. So 1 by n plus k whole power lambda, that is less than or equal to 1 by n plus 1 whole power lambda. இது என்ன ஆகும், n plus n whole power lambda. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் kன்றது 1 to n இருக்கும் பட்சத்தில் k 1 இருந்ததுன்னா அது பெருசாக இருக்கும், k n இருந்ததுன்னா அது சின்னதாக இருக்கும். இது மிடில் வருது. ரெண்டு பக்கம் என்ன பண்ணணும், சம்மேஷன் k equal to 1 to n 3 இதுலையும் பண்ணணும். பண்ணிங்கன்னா இதில் கேவே வரல, n பைன்னு வந்துடும், இங்கே n பைன்னு வந்துடும். இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கலாம். நாம ஓரளவு லிமிட் n tends infinity எடுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா மிடில் இருக்கிறதுனுடைய அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிடும். தட் டிபெண்ட் ஆன் த லேம்டா. ஸோ இந்த n by 2n பவர் லேம்டான்றது n by 2 பவர் லேம்டா n பவர் லேம்டா, தட் இஸ் ஒரு n அடிச்சுட்டா 1 by 2 பவர் லேம்டா n பவர் லேம்டா மைனஸ் 1. இதே மாதிரி n பைன்னு இருக்கிறதுல 1 by n பவர் லேம்டா மைனஸ் 1, 1 plus 1 by n, தட் இஸ் n வெளியே எடுத்தீங்கன்னா n பவர் லேம்டான்னு
1 plus 1 by n whole power lambda வரும். இங்க lambdaன்றது greater than 1. அப்படின்னா lambda minus 1 என்ன ஆகும்? greater than 0 ஆயிடும். ரெண்டு பக்கம் 1 சப்ரா பண்றேன்னு அர்த்தம். As n tends infinity, this is the lambda minus 1 is greater than 0. lambdaன்றது greater than 1. So, அப்படின்னா this is the as n tends infinity போடும்போது this is converges to 0. இதுவும் converges to 0. So, இதுவும் converges to 0, இதுவும் converges to 0 னா middle term is converges to 0. Middle term ன்றது sum of the n terms. That is the converges to 0. Okay. Another very important concept பார்த்தீங்கன்னா Cauchy sequence. இந்த definition base பண்ணியே நிறைய question கேட்டிருக்காங்க TRBலயும் சரி net examலயும் set examலயும் சரி. Fன்றது is said to be Cauchy sequence. Cauchy sequence அப்படின்றது என்னன்னா that is the for a given epsilon greater than 0 there exists some positive integer m. After the stage of the m, that is n greater than equal to m, எந்த ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்தாலும் that is very close to each other. fn minus fm is greater than equal to less than epsilon. fn minus fm is very close to each other. Actually இப்படி கூட போடலாம் n comma m greater than equal to capital N. There is the stage capital N. After the stage of the capital N, n ன்றது greater than equal to m னு எடுத்துக்கலாம். That is not a matter. n greater than equal to m. அது நாம அஷ்யூம் பண்றதா. எப்படி ஏதோ ஒன்னு பெருசா இருக்க போது ஒன்னு சின்னதா இருக்க போகுது. So அந்த ரெண்டு எந்த after the stage of the capital N எந்த ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்தாலும் very close to each other. That is fn minus fm ன்றது less than epsilon சொல்றது. ஓகேவா? That is less than epsilon. ஓகேவா? The fன்றது is said to be Cauchy sequence. இதே டெஃபினிஷன் தான் இப்படியும் எழுதலாம். எப்படின்னா fn plus p minus fm less than epsilon for all p greater than 0 after the stage of the m. That is there exists some positive number m. இது capital N கூட எடுத்துக்கலாம். இதே டெஃபினிஷன் there is நான் ஏற்கனவே சொன்னது தான் very first class சொன்ன மாதிரி தான். p, q is greater than equal to m. This is the capital N. இதுவும் டெஃபினிஷன் தான். ஸோ மூணு விதமா நாம இந்த Cauchy sequence டெஃபினிஷனை மூணு விதம் தான் அது மூணும் சேம் தான் இந்த Cauchy sequence டெஃபினிஷன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் ஆஃப்டர் த சம் ஸ்டேஜ் the difference of the any two sequence term is always very less ன்னு அர்த்தம். That is very close to each other அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் 1 by n. இதுவும் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். சொல்லுங்க. ஹலோ, ஸோ 1 by n is a Cauchy sequence அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த அளவுல நம்ம டெஃபினேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, சிம்பிளா Cauchy sequence இல்லையான்னு செக் பண்ணிடுவோம். யூசிங் த கன்வர்ஜென்ட் கான்செப்ட் அப்ளை பண்ணி பண்ணுவோம். ஸோ இது ஆக்சுவல் ப்ராப்பர் டெஃபினேஷன் யூஸ் பண்ணனா என்ன பண்ணலாம்னா n greater than m னா fn minus fmன்றது 1 by n minus 1 by m. ஓகே, fn minus m ன்றது அப்படின்னா 1 by m minus 1 by n. நான் ஸ்டேஜ் என்ன எடுத்துக்கிறேன் n greater than m ன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி வெரி ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் n greater than m. n greater than m னா that is 1 by n ன்றது less than 1 by m இல்லையா? நான் என்ன ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுத்தா இந்த இன்இக்வாலிட்டி மாறும். 1 by n less than 1 by m. ஸோ 1 by m minus 1 by n ன்றது சம் 1 by n வேல்யூ. ஓகேவா? ஸோ less than 1 by m இருக்கும். that is less than 1 by m. ஸோ இது வந்து less than epsilon வரணும். வந்ததுன்னா that is the convergence. இது எப்போ வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இது எப்போ வரும்? 1 by m less than epsilon. நேற்று பார்த்தோமே அதே ஐடியா தான். 1 by m less than epsilon. m is greater than 1 by epsilon. So after the stage of the 1 by epsilonக்கு அப்புறம் எந்த ரெண்டு சீக்வன்ஸ் டெர்ம் எடுத்தீங்கனாலும் அது ரெண்டும் very close to each other இருக்கும். That is called the Cauchy sequence. So 1 by n ன்றது is a Cauchy sequence. அதே மாதிரி n square ன்றது is not a Cauchy sequence. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம். எது Cauchy sequence, not a Cauchy sequence ன்றது. So n square பார்த்தீங்கன்னா that is for the function sequence வந்துங்கன்னா n square. p equal to 2m plus 1, q equal to 2m. p, q ன்றது greater than m.
so fp minus fq, I thought that definition use பண்ணிருக்காங்க. So p square minus q square, that is a square minus b square formula na a plus b into a minus b. So p plus q into p minus q, that is the 4m plus 1 into 1. அப்படின்னா 4m plus 1. ஓகேவா, 4m plus 1 இந்த p minus 1 போடும்போது p minus q போடும்போது 1 வந்துடுது. ஓகேவா இல்லையா? ஸோ இது 4m plus 1 வருது. ஸோ 4m plus 1 is greater than 1. என்னது? greater than 1. நான் எப்சிலான்றது 1 எடுக்க முடியாது, that is 1 by 2 எடுக்க முடியாது. எப்சிலான் equal to 1 by 2 எடுக்கும்போது that is less than 1 by 2 வருமா? வராது இல்லையா? this is not less than 1 by 2. எப்சிலான் equal to 1 by 2 இருக்கும்போது. So this is not true for every epsilon for the given epsilon greater than 0. அதனால this is not a cos sequence. This is not a cos sequence. அதே மாதிரி இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். The result is a very important. Every cos sequence is a bounded sequence. Every cos sequence is a bounded sequence. The converse of the result வந்து is not true. Every bounded sequence need not be a cos sequence. அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா that is the minus 1 power n. cos sequence இருந்தா bounded இருக்கும், bounded sequence இருந்தா cos sequence இருக்காது. That is the example, good example, minus 1 power n. minus 1 power n என்றது bounded sequence, but it is not a cos sequence. So by the definition யூஸ் பண்ணீங்கன்னா f p equal to 2m plus 1, q equal to 2m னு எடுக்கிறோம். So fp minus fq எடுத்தா minus 1 power 2m plus 1, minus 1 power 2m, minus 1 power 2m ன்றது 1 ஆயிடும், ஏன்னா ஈவன் நம்பர் பவர்ல வரதுனால. minus 1 power 2m plus 1 ன்றது minus 1 னு வந்துடும், that is equal to minus 2, that is equal to 2. okay, so நீங்க எப்சிலான்றது 1 எடுக்க முடியாது. so for every epsilonக்கு this is true ஆ இருக்கணும் இல்லையா? so epsilon equal to 1 எடுத்தீங்கன்னா this is not true. so அப்படின்னா this is not a cos sequence. minus 1 power n ன்றது not a cos sequence, but it is a bounded sequence. so every cos sequence is a bounded sequence. அந்த கான்வர்ஸ் எப்பவுமே கான்வர்ஸ் நாட் ட்ரூன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் த பெஸ்ட் வே. அதே மாதிரி சீக்வன்ஸ் கன்வர்ஜஸா இருந்ததுன்னா இஃப் ஆன் லீஃப் கண்டிஷன் இட் இஸ் அ காஸ் சீக்வன்ஸ். காஸ் சீக்வன்ஸ், எவரி காஸ் சீக்வன்ஸ் இஸ் அ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். எவரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் அ காஸ் சீக்வன்ஸ். ஸோ நம்ம கன்வர்ஜென்ட் நிறைய செக் பண்ணணும். ஸோ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் எல்லாமே காஸ் சீக்வன்ஸ். ஓகே, திஸ் இஸ் த ஜெனரல் பிரின்சிபல். ஸோ fn மைனஸ் fm ன்றது n கிரேட்டர் தன் m இருக்கும் பட்சத்தில் fm plus 1 fm plus 2 fn எடுக்கலாம். இந்த டெஃபினிஷனே ரொம்ப முக்கியம் அந்த காஸ் சீக்வன்ஸில். டெஃபினிஷனை பேஸ் பண்ணியே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம் காஸ் சீக்வன்ஸில் கேட்குறத விட டெஃபினிஷனை பேஸ் பண்ணி கேட்குறது ரொம்ப நிறைய இருக்கு வாய்ப்பு. ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டு சீக்வன்ஸ் காஸ் சீக்வன்ஸாக இருந்தால் அதனுடைய சம் இஸ் த காஸ் சீக்வன்ஸ். ரெண்டு காஸ் சீக்வன்ஸ் எடுத்தால் அதனுடைய டிஃபரன்ஸ் இஸ் த காஸ் சீக்வன்ஸ். ரெண்டு காஸ் சீக்வன்ஸினுடைய ப்ராடக்ட் இஸ் அ காஸ் சீக்வன்ஸ். ஓகே, அதனுடைய கோஷன்ட் இஸ் ஆல்சோ காஸ் சீக்வன்ஸ். இந்த கேஸ் ஆஃப் த fn நான் ஜீரோவா இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஸோ காஸ் சீக்வன்ஸாக இருந்தால் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னா காஸ் சீக்வன்ஸ். ஸோ இந்த கன்வர்ஜென்ட் ப்ரூவ் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. ஓகே, this is not a convergent sequence. so f2m minus fm ன்றது greater than equal to something போடலாம். போட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா that is m டைம் வரும், 1/2 வருது. 1/2 விட that is greater than equal to something வருது. so that is not a convergent. that is not convergent. அதே மாதிரி இது ஒரு not a cos sequence. this is not a cos sequence, not a convergent sequence. இதுவும் அதே தான், fn minus fm, f2m minus fm, that is the best way. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்பொழுது 1/4m minus 1 வருது, that is greater than equal to something எழுதலாம். greater than equal to 1/4m minus 1, இதுக்கும் 1/4m minus 1, இது 1/4m minus 1, மொத்தம் m times எழுதலாம். that is greater than 1/4. so that is not a cos sequence by the definition.
So this is the convergence sequence. Squares theorem இதில் apply பண்ண முடியுமான்னு பாருங்க. Squares theorem apply பண்ணீங்கன்னா that is the best way. நீங்க definition apply பண்றதை விட. That is one of the result. ஒரு fன்றது ஒரு sequence satisfying the fn plus 1 minus fn less than 1 by 2 power n. அப்படின்னா that is for every n. And sequence is a convergent sequence. இப்படி இருந்ததுன்னா that is called the convergent sequence. சிம்பிளா ப்ரூவ் பண்ண fn minus fm எடுத்துக்கிறோம். ஸோ நான் காஸ் சீக்வன்ஸ் ப்ரூவ் பண்ணி அது மூலமாக கன்வர்ஜென்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ fn minus 1, fn minus 1, fn minus 2, fm plus 1 minus fm. ஸோ எல்லாத்துக்கும் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ணிட்டு இது வந்து நமக்கு ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க, இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு ஸோ தட் இஸ் 1 by 2 power m காமனாக வெளியெடுத்த பிறகு இது ஒரு ஜாமெட்ரி சீரிஸ் 1 plus r plus r square அந்த ஃபார்முலா 1 minus r power n divided by 1 minus r அப்ளை பண்ணீங்கன்னா that is less than 1 by 2 power m minus 1. So that is converges to 0 இல்லையா? ஸோ இல்லை அந்த ஸ்டேஜ் கண்டுபிடிக்கலாம் எதுக்கு அப்புறம் இது வந்து convergence-ன்றது. That is a Cauchy sequence, therefore it is a convergent sequence. Okay. அதே மாதிரி this is one of the result. Okay, இது மாதிரிலாம் கேட்பாங்க CSI நெட்ல கூட. சப்போஸ் sequence fn plus 2 minus fn plus 1 less than or equal to k times mod of fn plus 1 minus fn for all n belongs to n. K is lies between the 0 to 1. இந்த condition satisfy ஆச்சுன்னா that is called the sequence is a convergent. Corresponding sequence is the convergence. So இதை போட்டே வாங்க, இதே ரிசல்ட்டை அப்படியே கண்டினியூஸாக அப்ளை பண்ணணும். அப்படின்னா இங்கே அப்ளை பண்ணிட்டோம், திருப்பி இந்த fn minus fn minus 1க்கு இந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? திருப்பி k டைம்ஸ் fn minus 1 minus fn minus 2 திருப்பி அப்ளை பண்ணணும். திருப்பி அப்ளை பண்ணால் ஃபைனலாக உங்களுக்கு இப்படி கிடைக்கும் f2 minus f1. ஃபைனலாக என்ன கிடைக்கும்? f2 minus f1 கிடைக்கும். ஸோ இதை தான் இங்கே அப்ளை பண்ணுவோம். fn minus fm எடுத்தீங்கன்னா எல்லாமே கேவில் ஒரு ஜாமெட்ரி சீரிஸ் வருது mod of f2 minus f1. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் பார்த்தீங்கன்னா that is the less than epsilon இல்லையா? ஸோ that is less than epsilon, that is after அந்த ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியும்னு அர்த்தம். ஸோ therefore fn minus fmன்றது less than epsilon, that is the sequence is the Cauchy sequence. So that is the convergent sequence. Okay. So the limit n tends to be 1 minus 1 by n square whole power n இருக்கு. So இது சிம்பிளா கூட போடலாம். This is the formula. Limit n tends to infinity 1 plus x by n whole power n என்றது e power x. So 1 minus 1 by n square whole power n நமக்கு தேவை. ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா 1 minus 1 by square whole power n square whole power 1 by n எழுதலாம். This is equivalent to e power minus 1. இது வந்து எது கன்வெர்ஜ் ஆகும்? e power minus 1. 1 minus 1 by n whole power n மைனஸ் வரதுனால பவரில் minus 1. இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா வெறும் e. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ e power minus 1 whole power 1 by n, that is e power minus 1 by n. As n tends infinity, that is equal to e power minus 1 by infinity, that is 0. E power 0 value 1. This is converges to 1. இல்லை ஸ்கொயர்ஸ் தேர்த்து அப்ளை பண்ணியும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க. That is consider the interval minus 1, 1. Open interval இது மாதிரி ஜென்ரல் தான் கேட்குறாங்க கொஸ்டின். ஓகே, சிம்பிள் கொஸ்டின் தான் அது. சீக்வன்ஸ் an என்றது ஆஃப் எலமெண்ட்ஸ், சீக்வன்ஸ் an ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இட் எதில் இருக்கு? -1க்கும் +1க்கும் இடையில இருக்கு. இது ஒரு சீக்வன்ஸ். a1 இதில் இருக்கு, a2 இதில் இருக்கு, a3 இதில் இருக்கு, எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஓப்பன் இன்டர்வல் -1, 1ல் இருக்கு. ஆப்ஷன் என்னன்னா எவரி லிமிட் பாயிண்ட் ஆஃப் த an என்னன்னு தெரியாது, ஆனால் an எங்க இருக்கு? -1க்கும் 1க்கும் இடையில இருக்கு ஓப்பன் இன்டர்வல்ல. Every limit point of an is in -1, 1. Every limit point of an is in closed interval -1, 1. Here the limit point of the an can only be
1 minus 1 0 1. The limit point of the an என்னது cannot be minus 1 0 1. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் the best way வந்து eliminate பண்றது ஆப்ஷன். the first one பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A, first ஆப்ஷன் பாத்தீங்கன்னா an equal to 1 minus 1 by n நாம எடுக்கிறோம்னு வச்சுக்க. an equal to 1 minus 1 by n எடுத்தா n க்கு நீங்க எந்த வேல்யூ போட்டீங்கனாலும் எங்க வரும்னா that is belongs to minus 1, 1 தான் வரும். open interval minus 1, 1. லிமிட் n tends infinity போட்டீங்கன்னா என்ன வருது? 1 ன்னு வரும். as n tends infinity the value is 1. 1ன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரகாரம் 1ன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரகாரம் எங்க இருக்கு? இந்த இடையில இருக்கா? இந்த ஓப்பன் இன்டர்வல்ல இருக்கா? ஓப்பன் இன்டர்வல்ல கிடையாது. ஓகேவா? இந்த ஓப்பன் இன்டர்வல்ல இருக்கா? 1ன்றது க்ளோஸ்ட் இன்டர்வல்ல தான் வரும் எண்ட்ல. இது இடையில இருக்காது. -1க்கும் 1க்கும் ஓப்பன் இன்டர்வல்ல இருக்காது. ஸோ தேர்ஃபோர் என்ன கன்க்ளூஷன்? அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. சார் ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டா? 1 தான் இருக்கு, அதனால ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளை வச்சோ இது மாதிரி கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சுட்டு ஒரு ஆப்ஷனை கரெக்ட் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. தப்புன்னு சொல்லலாம், கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ நவ் மூவ் டு தேர்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் சீக்வன்ஸை வந்து 1.5ன்னு எடுக்கிறேன். தட் இஸ் 0.5, தட் இஸ் 1/2. ஏன்றது 1/2ன்னு நான் சீக்வன்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். இதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எல்லா சீக்வன்ஸ் வேல்யூவும் எங்க இருக்கும்? -1, 1 ஓப்பன் இன்டர்வல்ல இருக்கும். இது எது கன்வெர்ஜ் ஆகுது? 1/2க்கு தான் கன்வெர்ஜ் ஆகுது. தட் இஸ் கன்வெர்ஜஸ் டு 1/2. தட் லிமிட் பாயிண்ட் என்ன? லிமிட் பாயிண்ட் 1/2 தான். ஆனா இங்க என்ன இருக்கு? லிமிட் பாயிண்ட் வந்து -1 0 1ன்னு இருக்கு. ஸோ என்னுடைய சீக்வன்ஸ் -1, 1க்குள்ள இருந்ததுன்னா அதனுடைய லிமிட் பாயிண்ட் வந்து இதுதான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்படின்னா அது தப்பு தானே. ஸோ ஆப்ஷன் சி தப்பு, ஆப்ஷன் ஏ தப்பு. ஓகே, டி ஆப்ஷன் பாருங்க. இது வந்து இது மாதிரி நான் சீக்வன்ஸ் நான் எடுத்தா -1, 1க்கு இடையில சீக்வன்ஸ் எடுத்தா ஓகேவா, cannot be in -1 0 1 இருக்காது அப்படின்றாங்க லிமிட் பாயிண்ட். அப்படின்னா டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 minus 1 by n, 1 minus 1 by n as a லிமிட் வந்து 1. இதுக்கு லிமிட் என்ன? 1. வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ தாட். இதுக்கு லிமிட் வந்து 1. ஆனா நீங்க 1 வந்து இருக்கு, 1 இருக்கு. cannot be in 1. நான் இந்த -1, 1ல ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறேன், அதுக்கு லிமிட் பாயிண்ட் 1 வருது, ஆனா அவன் இருக்காதுன்னு சொல்றான், அதனால இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ இது மாதிரி எலிமினேட் பண்ணி போடுறதான் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தப்பட்டுலும் பெஸ்ட். 3 ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணலாம். இதுக்கு நாம என்ன பண்ணணும்னா படிக்கணும், நிறைய பார்த்துட்டே இருக்கணும். கொடுக்குறத மேக்ஸிமம் ரீகால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கூட டச் அப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்லாம் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போதான் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இதெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். ஸோ பி ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஒன். பி ஆப்ஷன் நான் ட்ரூன்னு சொல்றது ரியலி டிஃபிகல்ட். ஓகேவா? mod ஏன்றது லெஸ் than or equal to 1. ஏன்னா ஏன்றது -1, 1க்கு இடையில இருக்குன்றாங்க. நான் இது ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு நான் இதை ட்ரூன்னு நான் சொல்லக்கூடாது, தப்பு அது. ஸோ எனி லிமிட் பாயிண்ட் எல்ன்றது அதுக்கு லிமிட் பாயிண்ட் லிமிட் n tends infinity ஏன்றது எங்க இருக்குன்னு சொல்றாங்க? -1, 1 க்ளோஸ்ட் இன்டர்வல்ல இருக்கும் அப்படின்றாங்க. நான் லெஸ் than or equal to 1 நான் அப்படின்னு எடுத்துட்டா தட் இஸ் இருக்கும்னு நான் எடுக்கிறேன். ஏன் இல்ல இருக்காதுன்றது எப்படி சொல்லலாம்னா, சப்போஸ் mod Lன்றதை நான் greater than 1 அப்படின்னு எடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Lன்றது -1 less than -1 இருக்கணும், ஆர் Lன்றது greater than 1 இருக்கணும். நான் Lன்றது greater than 1ன்னு எடுத்தா எப்சிலான்றதை நான் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, L-1 greater than 0. the L-1 divided by 2ன்றது greater than 0. L-1 by 2 greater than 0, that is epsilon எடுத்துக்கலாம். இப்போ for large n an minus L கண்டுபிடிக்கிறேன். an minus Lன்றது that is called என்னது? minus epsilon less than an minus L less than epsilon. அப்படின்னா என்ன வரும்? L minus epsilon less than an less than L plus epsilon. அப்படின்னா ஏன்றது greater than L minus epsilon, greater than L minus epsilon. எப்சிலான்றது என்னது? L minus 1 by 2 எடுத்து போட்டிங்கன்னா இங்க LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும்? L plus 1 by 2ன்னு வருது. Lன்றது என்னது? greater than 1. Lன்றது என்னது? greater than 1. L plus 1 by 2ன்றது greater than 1 வரும் இல்லையா?
ஸோ எல் பிளஸ் ஒன் பை டூ கிரேட்டர் தென் ஒன்னா ஏன்றது கிரேட்டர் தென் ஒன்னு வருது. ஏன்றது கிரேட்டர் தென் ஒன்னா கிடையாது. ஏன்றது லெஸ் தென் ஒன். ஈச் டேர்ம் ஷுட் பி லெஸ் தென் ஒன். ஸோ தட் இஸ் த கான்ட்ரடிக்ஷன். ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் ஏன் அரைஸ் ஆச்சு? நான் எல்ன்றது கிரேட்டர் தென் ஒன்னு எடுத்ததுனால. இதே மாதிரி எல் லெஸ் தென் மைனஸ் ஒன் எடுத்தாலும் கான்ட்ரடிக்ஷன் அரைஸ் ஆகும். அப்படின்னா எல்ன்றது லெஸ் தென் மைனஸ் ஒன்னும் இருக்காது, கிரேட்டர் தென் ஒன்னும் இருக்காது, ஒன்லி மைனஸ் ஒன்னுக்கும் பிளஸ் ஒன்னுக்கும் இடையில தான் இருக்கும். அதனால ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். ஸோ இதை ப்ரூவ் பண்றது ரியலி டிஃபிகல்ட். பட் ஆனால் நீங்கள் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு சில ப்ராப்ளம் அப்படி எடுத்தீங்கன்னா தான் நல்லது. இந்த ப்ராப்ளத்துக்கு எலிமினேட் பண்ணுறதை விட கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ஈஸி. இவ்வளோ நேரம் நம்ம சொல்லி கொடுத்ததுல 1/nth ரூட் ஆஃப் ஹோல் பவர் n ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க. என்ன இதை பார்த்தா தோணுது? an பவர் 1/n. இதுதான் காஷி செகண்ட் தியரம். இது ஒரு சிஎஸ்ஐஆர் நெட் கொஸ்டின். ஸோ an பவர் 1/n. தட் இஸ் இதை கண்டுபிடிக்கிறத விட நான் an ஈக்குவல் டு 1/n ஃபேக்டோரியல் வச்சுட்டு ரூட் n ஃபேக்டோரியல் வச்சுட்டு an பிளஸ் 1/an கண்டுபிடிச்சா அது எது கன்வெர்ஜ் ஆகுதோ அதுக்கு தான் இது கன்வெர்ஜ் ஆகும். ஸோ an ஈக்குவல் டு 1/root of n ஃபேக்டோரியல் நான் எடுத்துட்டு ஓகே ஸோ nth ரூட் ஆஃப் கண்டுபிடிக்கணும். அதனால நான் an ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன்? an பிளஸ் 1/an கண்டுபிடிக்க போறேன். ஓகே ஸோ an ஃபேக்டோரியல் anன்றது என்னது? 1/root of n ஃபேக்டோரியல். ரூட் ஆஃப் n ஃபேக்டோரியல் இல்லை, nth ரூட்ன்றது ஹோல் பவர் 1/n n ஃபேக்டோரியல் 1/n ஃபேக்டோரியல். an equal to 1/n factorial an plus 1/an, that is n factorial by n plus 1 factorial, that is n factorial by n factorial வெளிய எடுத்தா that is n plus 1 into n factorial அடிச்சிட்டா that is called the n plus 1. கரெக்டா? so that is 1/n plus 1, n வராது. okay so that is as n-tens infinity this is equal to 0. so in the an plus 1/an is converges to 0. limit n tends infinity converges to 0. இது converges to 0 னா this is converges to 0. இதை நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஓகே அதே மாதிரி 1 plus minus 1 power n into 1/n whole power n இதுவும் ட்ரை பண்ணுங்க. ஸோ n equal to 2k போட்டிங்கன்னா இது பிரிக்கலாம், ஏன்னா உள்ள minus 1 power n வருது. n equal to 2k போட்டிங்கன்னா that is converges to e. okay by n equal to 2k plus 1 odd number போட்டிங்கன்னா that is converges to minus e. இப்போதான் very startingல சொல்றேன் 1 minus 1 by something whole power something as k tends to infinity போட்டிங்கன்னா that is converges to 1/e. ஏன்னா இங்க மைனஸ் வரதுனால e power minus 1. e power minus 1ன்றது 1/e. 1/e பெருசா e பெருசா? e தான் பெருசு. அப்படின்னா ரெண்டு ஒரே ஒரு சீக்வன்ஸ் தான் அது. ஆட் டேர்ம்லாம் ஒரு கன்வெர்ஜ் ஆகுது, ஈவன் டேர்ம்லாம் ஒன்று கன்வெர்ஜ் ஆகுது. அப்படின்னா ரெண்டு கன்வெர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்கு. ரெண்டு கன்வெர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் நாட் கன்வெர்ஜென்ட். அப்படின்னா தட் இஸ் நாட் கன்வெர்ஜென்ட்னா ஓகே சுப்ரீமமும் இன்ஃபீமமும் இருக்காது. தட் இஸ் லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபீமம் இருக்கலாம். ஸோ லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபீமம் தட் இஸ் ஒன்று வந்து இ, இன்னொன்று 1/e. தட் இஸ் கால்ட் திஸ் ஒன். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். இதெல்லாம் டைரக்டா போடலாம். ஓகே இதோட ஸ்டாப் பண்றேன். நெக்ஸ்ட்